إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر وقال تعالى أيضا فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله مع الصابرين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم في الأضحية لصاحبها بكل شعرة حسنة أو كما قال صلى الله عليه وسلم இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகநாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சி உண்டாவதாக. ஸலாத்தும் ஸலாமும் கருணையின் மீதேற்றமும் இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக ஒரு அருட்கொடையாக வந்துதிருத்த அல்லாஹ்வுடைய தூதர் அருமை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் தபாத்தாபிகள் கியாமத்தினால் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவரும் பேரிலும் உண்டாவதாக. சிறப்பான இந்நாளில் நாட்களுக்கெல்லாம் தலை சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமையுடைய நாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் மஸ்ஜிதில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை இறைய சென்றதை எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தனிமையில் இருந்தாலும் சரி கூட்டாக இருந்தாலும் சரி படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம் பயன் நடந்து கொள்ளுமாறு இவைகளெல்லாம் அல்லாஹ் எடுத்து நடக்குமாறு இருக்கிறாரோ அத்தனை நலவான விடயங்களை எவருக்கு முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறு இந்த ஷர்ரான விடயங்களை விட்டு அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அத்தனை ஷர்ரான விடயங்களை விட்டு முற்றுவதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் நசீஹத்தும் நற்கட்டளை செய்கின்றேன். இத்தகுல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்பிடங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றார். அல்லாஹ் மனிதர்களை படைத்து ஒவ்வொரு மனிதர்களிடமிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான், என்னுடைய அடியார்கள் என்னுடைய கட்டளைகளை அவர்கள் எடுத்து நடக்கிறார்களா, என்னுடைய நெருக்கத்தை அவர்கள் அறிந்து கொள்கிறார்களா, என்னுடைய பொருத்தத்தை அவர்கள் அறிந்து கொள்கிறார்களா என்பதைத்தான் அல்லாஹ்
ஒவ்வொரு மனிதர்களிடம் இருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகக்கூடிய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் அந்த உயர்ந்த சுருக்கத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய தகவலை விவாவை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அவன் அடைய வேண்டும் என்பதற்காக மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ் பல நிலைமைகளை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றார். அந்த மனிதன் அந்த சுவர்க்கத்தை அடைவதற்காக வேண்டி சிறப்பான மாதங்களை சிறப்பான நேரங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த மனிதர்கள் இந்த மாதத்தை அவன் சங்கைப்படுத்தி இந்த மாதத்திலே அவர்கள் நன்மையை அடைந்து அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் அவர்கள் என்னை சந்திக்க வேண்டும் என்பதற்கான அல்லாஹ் பல நிலைமைகளை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த மாதம் துல்காதாவுடைய கடைசி நாளில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த மாதத்துடைய கடைசியில் துல்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது தினத்தை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதிகமான மக்கள் அந்த மாதத்தை சிறப்பாக்க வேண்டும், அந்த மாதத்திலே என்னுடைய வணக்கத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோட அதிகமான மக்கள் அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அந்த ஹஜ்ஜுடைய மாதத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அல்லாஹ் எமக்கு தந்த நோக்கம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தை நினைவு கூறுவதற்காக வேண்டி, ஞாபகம் செய்வதற்காக வேண்டி, அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை எமக்கு தந்திருக்கின்றான். சுபஹாக்கள் எழுதுகிறார்கள், ஒரு வருடத்தில் 365 நாட்கள் இருக்கிறது. அந்த நாட்கள்ல மிகவும் விசேஷமான நாட்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது 10 நாட்கள் என்பதால் சுபஹாக்கள் எழுதப்படுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ரமலானுக்கு பின்னால் சிறந்த மாதம், ஒரு கண்ணியமான மாதம் அது துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் தான். அந்த மாதத்தில் அல்லாஹ் 2 கடமைகளை 2 இபாதத்துகளை அல்லாஹ் விசேஷமாக சொல்கிறான். முதலாவது ஹஜ்ஜுடைய கடமை. இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே அதிகமான ஹஜ்ஜாஜிகள் அந்த மக்காவில் சென்றிருக்கிறார்கள். ஹஜ் செய்வதற்காக வேண்டி, தவாப் செய்வதற்காக வேண்டி, உம்ரா செய்வதற்காக வேண்டி அவர்கள் பல லட்சங்கள் செலவழித்து அந்த ஹஜ்ஜை நோக்கி, அந்த பைத்துல்லாஹை நோக்கி போயிருக்கிறார்கள். நான் ஒரு நல்ல மனிதனாக மாற வேண்டும், நான் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும், அந்த கஅபாவை நான் பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தார்கள் செய்த தியாகத்தை நான் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதிகமான ஹஜ்ஜாஜிகள் அந்த மக்காவை நோக்கி போயிருக்கிறார்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, இது முதலாவது இபாதத். இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மாதத்திலே 2 இபாதத்துகளில் இரண்டாவது இபாதத் உஹ்ஹியாவுடைய இபாதத், குர்பானுடைய இபாதத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த மாதத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ் இரட்டிப்பாக அல்லாஹ் தருகிறான். எல்லா அளவுக்கும் சொன்னால் ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் லட்சக்கணக்கான நரகவாதிகள் நரகத்தில் இருந்து விடுதலை செய்கிறான். ஒவ்வொரு அமல்
நாளிலே 9வது நாளிலே அந்த அரபாவுடைய நாளிலே சகோதரர்களே பெரியவர்களே அந்த ஹஜ்ஜாஜிகள் தண்ணீரோடு இருப்பார்கள், திக்ரோடு இருப்பார்கள், அல்லாஹ்வை துதித்துக் கொண்டு இருப்பார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். சகோதரர்களே பெரியவர்களே, நாம் எங்களுடைய நாடுகளில் இருந்து அந்த அரபாவுடைய நோவை நோற்ற நேரங்களில் நாங்கள் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வான். நாங்கள் ஓதக்கூடிய குர்ஆனை அல்லாஹ் கபூல் செய்வான். நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் இரட்டிப்பான கூலிகளை அல்லாஹ் தாரான். அந்த அரபாவுடைய தினத்திலே ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு ஆண்களும், பெண்களும், ஒவ்வொரு குடும்பத்தார்களும் சகோதரர்களே பெரியவர்களே இந்த அரபாவுடைய நோவை நோற்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் 2 வருடத்துடைய நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். 2 வருடத்துடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். 5 வருடத்துடைய பாவமும் நாங்கள் சந்தித்த வருடத்துடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, இந்த மாதத்திலே நாங்கள் செய்யக்கூடிய அய்யாமுத் தஷ்ரீக் என்ற இந்த பெருநாளுடைய நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய விசேஷமான அமல் உல்ஹிய்யாவுடைய அமல். கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே, இந்த உல்ஹிய்யாவுடைய அமலை அல்லாஹ் ஏன் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் கடமையாக்கின காரணம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் செய்த தியாகத்தை அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் ஞாபகம் படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய அமலை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் கடமையாக்கியிருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சும்மா கண்ணியப்படுத்தல்ல, அல்லாஹ் பல சோதனைகளை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். அன்புக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, முதலாவது சோதனை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த முதலாவது சோதனை தன்னுடைய குடும்பத்தை வைத்து அல்லாஹ் சோதித்தார். அல்லாஹ்வுடைய கட்டளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய குடும்பத்தார் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலை வளர்க்கிற எந்த ஒரு புற்றுங்களும் முளைக்காத இடத்திலே, மனிதர்களுடைய நடமாட்டம் இல்லாத இடத்திலே அந்த பாலை வளர்க்கிற விடும்படி அல்லாஹ்வுடைய கட்டளை. அன்புக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் செய்த தியாகத்தை வைத்து நாங்கள் சகோதரர்களே ஒரு படிப்பினையாக அல்லாஹ் எங்களுக்கு வைத்திருக்கின்றார். அவர்கள் செய்த தியாகத்தை நாங்கள் உணர வேண்டும், நாங்களும் வெளிப்பட வேண்டும், நாங்களும் இபாதத்தை இறங்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டார்கள், இபாதத் செய்தார்கள். ஏன் எதுக்கு என்று காரணம் கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிட்டதா? சகோதரர்களே பெரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ. அந்த பைத்துல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலைவனத்தில் விடும்படி அல்லாஹ்வுடைய கட்டளை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைய வேண்டும், அந்த உயர்ந்த சுருக்கத்தை அடைய வேண்டும் என்பது மாத்திரம்தான் அவர்களுடைய நோக்கம். அந்த நேரத்திலே அவர்களுடைய குடும்பம் பெரிதாக விளங்கவில்லை, அவர்களுடைய பிள்ளை அவர்களுக்கு பெரிதாக விளங்கவில்லை. அவர்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டார்கள். சகோதரரை மனைவி கூட கேட்கல, அல்லாஹ் அல்லாஹ் பிஹாதா, இது எதற்காக நீங்கள் என்னை விட்டு செல்கிறீர்கள் என்று கேட்கவில்லை. இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் ஒரு போதும் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, 2வது சோதனை அவர்களுடைய வாலிப காலத்திலே 13 வயதிலே ஓடி ஆடி விளையாடக்கூடிய வயதிலே, அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய தந்தை ஒரு கிளை வழங்கி அவர்களுடைய மகன் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுயமாக அல்லாஹ்வை விளங்கினார்கள், அல்லாஹ்வை இபாதத் செய்தார்கள். சகோதரர்களே பெரியவர்களே, தௌஹீதை, ஏகத்துவத்தை, அல்லாஹ்வை பற்றி முழு மக்களிடமும் பிரச்சாரம் செய்தார்கள், தஅவத் கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் முழு ஊர் மக்கள் ஒன்று கூடி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலே போட்டார்கள். சகோதரர்களே, அவர்கள் நெருப்பில் போடப்படக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய உள்ளத்தில் எந்த ஒரு பயனும் இருக்கவில்லை, எந்த ஒரு அச்சமும் இருக்கவில்லை. அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்ற அந்த
சொன்னால் அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிட்டான், யா நார் குலி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹீம், ஏ நெருப்பே இப்ராஹீம் மீது நீ சாந்தமாகவும் நீ ஈடேற்றமாகவும் நீ குளிராகவும் நீ ஆகிவிடு என்பதாக அல்லாஹ் அந்த நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் அந்த நெருப்பை வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மூன்றாவது சோதனை. அல்லாஹ் இந்த சோதனை யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை, எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. தன்னுடைய குழந்தையை தள்ளாடக்கூடிய வயது அவர்களுக்கு குழந்தை கிடைத்தது. சகோதரர்களே, அவர்களுடைய உள்ளத்துல ஒரு ஆசை இருந்துச்சு, எனக்கு பிறந்த குழந்தை, எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் என்னுடைய குழந்தை அல்லாஹ்வுடைய தீனுக்காக தியாகம் செய்வேன். சகோதரர்களே, ஈமானை அல்லாஹ் பரிசோதித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்தான். அந்த நேரத்தில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கனவில் காட்டுகிறான். என்ன அளவுக்கு சொன்னால், தன்னுடைய மகனை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய கரங்களாலே அறுக்கும்படி அல்லாஹ்வுடைய கட்டளை. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, கனவு இது வஹி. நபிமார்கள் கனவு கண்டால் அது வஹியாக சொல்லப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, மகனிடம் போய் ஆலோசனை கேட்டார்கள். யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக ஃபன்ظுர் மாதா தரா. மகனிடம் போய் ஆலோசனை கேட்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், என்னுடைய அருமை மகனே, உன்னை நான் அறுக்கும்படி அல்லாஹ்வுடைய கட்டளை. எனக்கு அல்லாஹ் கனவுல காட்டினால் என்னுடைய கரத்தாலே உன்னை அறுக்கும்படி அல்லாஹ்வுடைய கட்டளை. உன்னுடைய ஆலோசனை என்ன? உன்னுடைய யோசனை என்ன? சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த அறுப்பாக உன்னை அறுக்கும்படி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த சிறுவனுடைய அந்த மகனுடைய உள்ளத்தில் அந்த தந்தையுடைய உள்ளம் எந்த நிலைமையில இருந்திருக்கும் சகோதரர்? அன்புக்குரிய சகோதரர்களே, மகன் பிரிக்கல்ல, அந்த கண்ணியமான முறைய என்னுடைய அருமை தந்தை அல்லாஹ்வால் ஏவப்பட்ட விடயமாக இருந்தால், அல்லாஹ்வால் ஏவப்பட்ட ஒன்றாக இருந்தால் நீங்கள் இதை நிறைவேற்றுங்கள். நீங்க என்ன பொறுமையாளர்களுடன் என்ன அறிந்து கொள்வீங்க? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றார்கள், கத்தியை எடுக்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுக்கிறார்கள். சகோதரர்களே, ஆனால் அந்த கத்தி வெட்டிப்படவில்லை. அவர்களுக்கு வந்த கோபத்தில, ஆத்திரத்தில ஒரு பாறைக்கு அடிக்கிறார்கள். பாறை இரண்டாக பிளக்கப்படுது. ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கழுத்து வெட்டிப்படவில்லை. அல்லாஹ் என்ன செய்வான்? சுவர்க்கத்தில் இருந்து ஒரு செம்பரி ஆற்றை அல்லாஹ் நடத்தியிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைக்கிறான். வனதைனாஹு ஐயா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்றான், அது சத்தமத ரூயா, இந்த கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். இன்னா கதாலிக நஜிது முஹ்சினீன், நிச்சயமாக நாம் நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு இப்படி நாம் கூலி கொடுப்போம் என்பதாக, நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு நாம் இப்படி கூலி கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக விளக்கப்படுகிறான். இன்ன ஹாதா லஹுல் பலாஉல் முபீன், இதுதான் மிகவும் கடுமையான சோதனை என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்தியிருக்கிறான். அல்லாஹ் சொர்க்கத்தில் இருந்து ஒரு செம்பரி ஆட்டை அல்லாஹ் இறக்கி வைத்து இந்த செம்பரி ஆட்டை அறுக்கும்படி அல்லாஹ்வுடைய கட்டளை. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பெருநாளுடைய தினங்கள்ல ஐயாமு தஷ்ரீக் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இந்த 3 நாட்களில் சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இபாதத் குர்பான் கொடுப்பது, பிராணியை குர்பான் கொடுப்பது, ஒரு ஹிஜ்ஜா செய்வது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் குர்பான் கொடுப்பதன் மூலமாக, ஒரு ஹிஜ்ஜா கொடுப்பதன் மூலமாக அது அல்லாஹ்வுக்கு பயந்து தக்வாவுடன் அல்லாஹ் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், மன தூய்மையுடன் யார் இந்த குர்பானுடைய அமலை நிறைவேற்றுவார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பல
கண்ணியங்களை பல கூலிகளை அல்லாஹ் வைக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அமில ஆதமியு மின் அமலின் யௌமன் நஹரி அஹப்ப இலல்லாஹி மின் இஹ்ராபித் தமி. அந்த ஐயாமு தஷ்ரீக் பெருநாளுடைய அந்த 3 நாட்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் இரத்தத்தை ஓடுவதை விட அல்லாஹ்வுக்கு வேற எந்த ஒரு அமலும் விருப்பமில்லை, வேற எந்த ஒரு அமலும் அல்லாஹ் விரும்ப மாட்டார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஐயாமு தஷ்ரீக் அந்த பெருநாளுடைய 3 தினங்களிலும் சகோதரர்களே, நாங்கள் விசேஷமான செய்யக்கூடிய அமல் வசதி உள்ளவர்கள் வசதி இல்லாதவர்கள் எல்லோருக்கும் இந்த அமலை அழகான முறையில் நிறைவேற்ற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு எந்த முறையில் வசதி உள்ளவர்கள் எப்படி குர்பான் கொடுக்க வேண்டும், எப்படி உதவியா கொடுக்க வேண்டும், வசதி இல்லாதவர்கள் நடுத்தரமானவர்கள் எப்படி அவர்கள் உதவியா கொடுக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகான முறையில் காட்டித் தந்திருக்கிறார்கள். யார் இந்த குர்பானுடைய அமலை செய்வார்களோ இன்னஹா லதஅதி யௌமல் கியாமத்தி பிஉரூமிஹா வஜஆலிஹா வஅலாஹிஹா, கியாமத்துடைய நாளில் அவருடைய தலைமாட்டிற்கு பக்கத்திலே தலைமாட்டிலே அந்த 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 பிராணிகள் அதனுடைய முடிகளோடு அல்லாஹ்வுடைய சிபாரிசு செய்யும், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கேட்கும் இந்த மனிதனுக்காக வேண்டி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்க பணங்களை செலவழிச்சு லட்சக்கணக்கான பணங்களை ஒரு 2 லட்சம் ஒரு 3 லட்சம் பணங்களை செலவழிச்சு ஒரு பிராணிய குர்பான் கொடுப்பதன் மூலமாக என்னுடைய பணங்கள் ஒரு நாள் நஷ்டம் போகாது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவ்வளவு லட்சக்கணக்கான பணங்களை செலவழித்தாலும் துனியாவுடைய விடயத்துக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு போது பேருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். ஆனால் இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாளில் நாங்கள் ஒரு பிராணியை குர்பான் கொடுப்பதன் மூலமாக ஒரு ஒட்டகத்தையோ ஒரு மாட்டையோ ஒரு ஆட்டையோ குர்பான் கொடுப்பதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபில் உத்ஹிய்யத்தி லிஸாஹிபிஹா பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, ஒரு செம்பரி ஆட்டுடைய உடம்புல எந்த அளவுக்கு அல்லாஹ் முடிவுகளை வைத்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, பிராணியை குர்பான் கொடுக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் அழகான முறையில அந்த குர்பான் செய்யக்கூடிய இடத்திற்கு நாங்கள் போக வேண்டும். முடிவாக இருந்தால் எங்களுடைய கால்களால் அந்த பிராணியை நாங்கள் அறுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எங்கேயோ ஒரு ஊருக்கு குர்பானை கொடுத்துட்டு இவர் நாட்டிலே இருந்து கொண்டு நீங்க குர்பானை கொடுங்க, நான் இங்க இருந்து தள்ளி அனுப்புவதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், يا فاطمة قومي إلى أضحيتك فأشهدها فإن لك بأول قطرة تقطر من دمها يغفر لك ما سلف من ذنوبك. صلى الله عليه وسلم அவர்களுடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஏ பாத்திமா, எழுந்துங்கள், உதஹியா கொடுக்கக்கூடிய இடத்தில் பக்கம் நீங்கள் போய் எழுந்துங்கள். அந்த நேரத்தில் அறுக்கக்கூடிய நேரத்தில் முதலாவது வடியக்கூடிய சொட்டு ரத்தம் கீழே விழுறதுக்கு முன்னால உங்களுடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு நாங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் 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 என்று இன்னைக்கு நாங்கள் கேட்டு கேட்டு இன்னைக்கு நாங்கள் பேசி பேசி சகோதரர்களே, அந்த நன்மைகளுடைய பொறுமைகளுடைய உள்ளத்துக்கு படுவதில்லை. ஏன் நாங்கள் துன்யாவுக்கான நேரம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம், என்னுடைய பணங்களை துன்யாவுக்கான செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தீனுக்காக வேண்டி அல்லாஹ் தந்த நியமத்தை நாங்கள் சரியான முறையில் செலவழித்து அந்த நன்மையை நாங்கள் அடைவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகான முறையில் ஒரு மனித அந்த பிராணியுடைய இரத்தம் கீழே விழுவதற்கு முன்னால் அந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த நன்மை பொதுவாக அருள்மை எங்களுக்கு மட்டுமா, உங்களுடைய குடும்பத்துக்கு மட்டுமா, அல்லது பூரா முஸ்லிம்களுக்கும் இந்த நன்மை கிடைக்குமா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பூரா உம்மத்துக்கும் பூரா முஸ்லிம்களுக்கும் இந்த நன்மை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக விளங்கப்படுத்தினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் குர்பானை கொடுக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் அழகான முறையில் குர்பானை கொடுக்க வேண்டும், தக்வாவுடன் குர்பானை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு பயந்து நாங்கள் மன தூய்மையுடன் குர்பான் கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய கூலிகளையும் அதற்குரிய நன்மைகளையும் அல்லாஹ்
பெற்றவர்கள் கட்டாயம் கொடுத்துதான் ஆக வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் இபாதத் இஸ்லாமுடைய மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இபாதத் வசதி பெற்றவர்கள் குர்ஆன் கொடுப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு வசதி பெற்று யார் குர்ஆனுடைய அமலை நிறைவேற்றவில்லையோ அவர்கள் பெருநாளுடைய தொழிலில் பக்கம் நெருங்க வேண்டாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் குர்ஆன் கொடுக்க வேண்டும். வசதி உள்ளவர்கள் பொதுவாக ஒரு மாட்டையோ அல்லது ஒரு ஆட்டையோ நாங்கள் நல்ல விலை உயர்ந்த ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ குர்ஆன் கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் ஒரு போதும் எங்களுடைய பணங்களையோ எங்களுடைய சொத்து செல்வங்களையோ அல்லாஹ் குறைப்பதில்லை. எந்த அளவுக்கு நாங்கள் தீனுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் செலவழிப்பதன் மூலமாக எங்களுக்கு தரக்கூடிய தந்திருக்க ஒரு நியமத்துகளை அல்லாஹ் அதிகரித்துக் கொண்டே இருப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் குர்ஆனுடைய அமலை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் நாங்கள் மிகவும் முக்கியமான கவனிக்கக்கூடிய சில விஷயங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் உதஹியா என்று சொல்லுவோம். இன்றைக்கு நாங்கள் உதஹியா என்று சொல்லுவோம். இந்த உதஹியா என்றால் என்ன? உதஹியா எப்ப கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் அந்த உதஹியாவை அவர் கொடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருநாளுடைய 3 நாட்கள் அய்யாமுத் தஷ்ரீக், இந்த 3 நாட்களிலும் அந்த உதஹியாவை அந்த குர்ஆனை நிறைவேற்றுவது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சுன்னத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த குர்ஆனுடைய அமல் எந்த நேரம் பெருநாளுடைய தினம் ஃபஜ்ருக்கு பின்னால் ஒரு ஒட்டகத்தையோ எந்த அளவுக்கு என்று சொன்னால் 5 வருடம் பூர்த்தியாகி 6வது வயதை அடைந்த ஒரு ஒட்டகத்தையோ அல்லது 2 வருடம் பூர்த்தியாகி 3வது வருடம் பூர்த்தியான ஒரு ஆட்டையோ நாங்கள் குர்ஆன் கொடுப்பது மிகவும் ஏற்றமானது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லது ஒரு வருடம் பூர்த்தியாகி 2 வருடத்தை அடைந்த ஒரு செம்மறி ஆட்டையோ குர்ஆன் கொடுப்பது அது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சுன்னத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த குர்ஆனுடைய அமலை நாங்கள் எப்படி நிறைவேற்ற வேண்டும்? அந்த அய்யாமுத் தஷ்ரீக், அந்த பெருநாளுடைய தொழுகைக்கு பின்னால் அந்த பெருநாளுடைய சூரியன் உதித்து ஒரு ஈட்டியுடைய அளவு உயர்ந்ததற்கு பின்னால் பெருநாளுடைய தொழுகையை தொழுதற்கு பின்னால் சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் அந்த பெருநாளுடைய அந்த உதஹியாவை நாங்கள் நிறைவேற்றுவது மிகவும் ஒரு முக்கியமான சுன்னத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் எந்த நேரத்தில் அந்த அவருடைய குர்ஆனுடைய அமல் முடியும் என்று சொன்னால் அய்யாமுத் தஷ்ரீக் கடைசி நாள் சூரியன் மறைவதற்கு முன்னால், அய்யாமுத் தஷ்ரீக்குடைய கடைசி நாள் சூரியன் மறைவதற்கு முன்னால் அவருடைய குர்ஆனுடைய அமலை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அதுக்கு முன்னோம் மேலாது பின்னோம் மேலாது இவர் சுபஹான குர்ஆனுடைய அமலை நிறைவேற்றாரு. அல்லது 3வது நாள் அய்யாமுத் தஷ்ரீக்குடைய 3வது நாள் சூரியன் மறைவதற்கு பின்னால் இவர் குர்ஆனுடைய அமலை நிறைவேற்றாரு. இவருக்கு உதஹியாவுடைய குர்ஆனுடைய நன்மை கிடைக்காது, வெறுமனே சதகாவுடைய நன்மை மாத்திரம் தான் கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த பிராணியை அறுக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று நாங்கள் சொல்லி அந்த பிராணியை நாங்கள் அழகான முறையில் அறுத்துக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த பிராணியுடைய 2 கால்களை நன்றாக கட்டி அந்த பிராணியுடைய தலையை சிவராவின் பக்கம் திருப்பி அந்த அறுக்கக்கூடிய நபரும் சிவராவின் பக்கம் திரும்பி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சரியான முறையில் அந்த குர்ஆனுடைய அமலை அவர்கள் நிறைவேற்றினால்தான் அல்லாஹ் அந்த உதஹியாவுடைய நன்மையை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அதே போலத்தான் அந்த பிராணியை நாங்கள் வாங்கக்கூடிய நேரத்தில் சில பிராணிகளுக்கு, சில மாடுகளுக்கு, சில ஆடுகளுக்கு குறைகள் இருப்பதன் மூலமாக அதனுடைய மாநிலத்திலே ஏதாவது குறைகள் இருந்தால் அதற்குரிய குர்ஆனுடைய உதஹியாவுடைய கூலி அந்த மனிதனுக்கு கிடைக்காது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது அதனுடைய வாயில் இருக்கக்கூடிய எல்லாம் பல்லுகளும் விழுந்த ஒரு பிராணியை நாங்கள் குர்ஆன் கொடுப்பதன் மூலமாக அந்த குர்ஆன் கபூல் செய்யப்பட மாட்டாது. மாமிசத்தோடு சேர்ந்த கொம்போட உடைந்திருந்தால் அந்த பிராணியும் உதஹியாவாக கபூல் செய்யப்பட
நோயான குறைவுடைய பிராணியை நாங்கள் குர்பான் கொடுப்பதன் மூலமாக சகோதரரை பெரியவர்களே அதற்குரிய கூலிகள் கிடைக்காது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் சில குறைகளை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அதாவது சில பற்கள் மாத்திரம் விழுந்த அந்த பிராணியை குர்பான் கொடுக்க முடியும். அதே போல அதற்கு மாமிசத்தோட சம்பந்தம் இல்லாமல் தொடர்பு இல்லாத ஏதாவது துண்டிக்கப்பட்டு இருந்தால், பொருளுடைய ஏதாவது பகுதி துண்டிக்கப்பட்டு இருந்தால், அல்லது அது பிறக்கக்கூடிய நேரத்திலே அதனுடைய மாநிலத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மொழி பொருள் இல்லாமல் அந்த மாதோ அந்த பிராணி பிறந்திருந்தால் அதற்கும் அல்லாஹ் மன்னிப்பை கொடுக்கிறான். அந்த பிராணியை சகோதரரை பெரியவர்களே அந்த பிராணியை குர்பான் கொடுக்க முடியும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரரை பெரியவர்களே இந்த குர்பானுடைய அமலை நாங்கள் குர்பான் கொடுத்ததும் நாங்கள் ஏழைகளுக்கு அந்த பிராணியை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பங்கிட வேண்டும். இந்த உலகையாவுடைய இறைச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பங்குகளாக பிரிக்கிறார்கள். அதுல ஒரு கூட்டம் உலகையா அறுத்ததும் அந்த இறைச்சி 3 பங்குகளாக பிரிக்கப்படும். அதிலே 3 ஒரு பகுதி உலகையா கொடுப்பவர் அவர் ஒரு பகுதியை அவர் எடுத்துக் கொள்வார்கள். இரண்டாவதாக 3 ஒரு பகுதியை பகைகள் ஏழைகள் ஒரு பகுதியை அந்த உலகையோட ஒரு பகுதியை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஏழைகள் என்று சொல்வது பகைகள் என்று சொல்வது மிகவும் கஷ்டமானவர்கள். இவர்களுக்கு அந்த உலகையாவுடைய ஒரு பங்கை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதே போல ஹதியாவாக நடுத்தரமானவர்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுல ஏழைகளுக்கும் கொடுக்கலாம், அதே போல செல்வந்தர்களுக்கும் கொடுக்கலாம், நடுத்திசையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கொடுக்கலாம், பூரா முஸ்லிம்களுக்கும் இந்த குர்பானை கொடுக்கலாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இந்த குர்பானுடைய இறைச்சியை விற்பனை செய்வது ஹராம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இஸ்லாத்தில் ஒருத்தருக்கு மாத்திரம் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபகீர் ஏழை இவருக்கு அந்த குர்பானுடைய இறைச்சியை விற்பனை செய்ய முடியும் என்பதாக. ஏழை என்று சொல்வது அவருக்கு ஒருவருக்கு உணவில்லை, வீட்டில் ஆக்குவதற்கு அரிசி இல்லை, உடுப்பதற்கு ஆடை இல்லை, இப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவருக்கு கொடுக்கப்பட்ட குர்பானுடைய இறைச்சியை அவருக்கு விற்பனை செய்ய முடியும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மற்றபடி வேறு யாருக்கும் குர்பானுடைய இறைச்சி விற்பனை செய்ய முடியாது. அந்த குர்பானுடைய வேலையை செய்யக்கூடியவர்களுக்கு கூலியாக கொடுக்க முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனுடைய தோலை கூட விற்பனை செய்யாமல் அதை நாங்கள் சந்தோஷமாக அதை நாங்கள் சீராகத்தான் கொடுக்க வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே இந்த குர்பானுடைய விடயத்தில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சரியான முறையில் நாங்கள் இந்த குர்பானுடைய அமலை நாங்கள் நிறைவேற்றினால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய கூலிகளை அதற்குரிய நன்மைகளை அல்லாஹ் தருவான். அன்புக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே அதிகமான முஸ்லிம்கள் ஏழைகள் வாழக்கூடிய பகுதிகளில் நாங்கள் குர்பானை கொடுக்க வேண்டும். எங்களோட மஹல்லாக்கள் எடுத்து பார்த்தா எங்களோட மஹல்லாக்களுக்கு அல்லாஹ் செல்வந்தர்கள் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த செல்வந்தர்கள் அந்தந்த மஹல்லாக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த குர்பானை கொடுப்பதைத்தான் மிகவும் சிறந்தது. வேற ஊர்களுக்கு கொடுப்பது தவறு என்று சொல்ல வரவில்லை. ஆனால் நாங்கள் எந்த பகுதியில் நாங்கள் வாழ்கிறோம், எங்களோட பகுதியில் அதிகமான ஏழைகள் வசிக்கிறாங்க, எங்களோட பகுதியில் அதிகமான கஷ்டவாதிகள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு இறைச்சி கிடைப்பது மிகவும் குறைவு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் அந்த குர்பானை கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு நிறைய கூலிகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே அதே போல ஒவ்வொரு செல்வந்தர்களும் இந்த குர்பானுடைய அமலை தனிமையில் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். தனிமையில் கொடுப்பதற்கு வசதி இல்லாதவர்கள் 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை நாங்கள் கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உலகையாவுடைய கூலியை அந்த மனிதனுக்கு அல்லாஹ் வழங்குகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே அதே போல உலகையா கொடுக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் பணங்களை செலவழித்து கொடுக்கிறோம். நாங்கள் இஹ்லாஸோடு கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் என்னை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும். அல்லாஹ் எனக்கு உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் குர்பான் கொடுப்பதன் மூலமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உலகை
உலகையாவது கூலியை அல்லாஹ் இழந்து தருவான். அன்புக்குரிய சகோதரரை பெரியவர்களே, அந்த அடிப்படையில உலகையா கொடுக்கக்கூடியவர்கள் நாங்கள் கண்ணியமான முறையில அந்நிய மக்களுக்கு மிகவும் பாதகம் இல்லாத முறையில கண்ணியமான முறையில அந்த உலகையாவுடைய அமல்களை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். ரோட்டு வழியில சத்தங்களை போடாமல் அந்த அறுக்கக்கூடிய இடங்கள்ல சத்தங்களை போட்டுக்கொண்டு இயக்கங்களை அந்த ரோட்டு வழியில அந்த பாதை ஓரங்கள்ல வழிய விட்டு நாங்கள் மற்ற மக்களுடைய உள்ளத்தை தாக்கம் ஏற்பட்ட அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ளாமல் நாங்கள் மிகவும் கண்ணியமான முறையில் அந்த பிராணியோடு அந்த அமலை நாங்கள் அழகான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரரை பெரியவர்களே, என்னென்ன வேலைகளை பேசணுமோ அதை நோக்கு அழைக்கும் அமல் செய்வதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் பூரா உம்மத்துடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எனக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் எனக்கு நிம்மதியான மோட்ட தந்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் என்னுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் எனக்கு மத்திய ஒற்றுமைகளை தந்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் யா அல்லாஹ் அந்த ஹஜ்ஜை நோக்கி போயிருக்கிறார்களோ அவருடைய ஹஜ்ஜை நீ கபூல் செய்யா அல்லாஹ். யாருக்காக எல்லாம் அவர்கள் துஆ செய்கிறார்களோ அவருடைய பிரார்த்தனை நீ கபூல் செய்யா அல்லாஹ். யாருக்கெல்லாம் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கலையோ யா அல்லாஹ் உன்னுடைய கஅபாவை கண்ணால பார்க்காமல் எங்களை மௌத்தாக்கிறாரே யா அல்லாஹ். வாழ்க்கையில ஒரு தடவையாவது அந்த மக்காவை நோக்கி போவதற்கு அந்த கஅபாவை கண்ணால பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஒவ்வொருத்தருக்கும் நீ தந்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் அதே போல் பலஸ்தீன் மக்களுடைய பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ். மிகவும் கஷ்டத்தோட வாழ்றாங்க யா அல்லாஹ். உங்களுக்கு உதவி இல்லையா அல்லாஹ், குடிப்பதற்கு பாடம் இல்லையா அல்லாஹ், யா அல்லாஹ் ஒதுக்குவதற்கு இடம் இல்லையா அல்லாஹ், யா அல்லாஹ் மழை பெய்தால் யா அல்லாஹ் ஒதுக்குவதற்கு கூட விடியாமல் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். பாதை ஓரங்களிலும் மிகவும் தடமாறிக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுடைய எல்லாம் பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ். அவர்களுக்கு அவர்களுடைய நிலைமைகளை சீராக்கி யா அல்லாஹ். உங்களுடைய பொறுத்தால் அவர்களுக்கு நீ உட்கழித்தீர் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்துகளை கொடுத்தீர் யா அல்லாஹ். அவர்களுக்கு ஈடத்தை கொடுத்தீர் யா அல்லாஹ். அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்தீர் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் யா அல்லாஹ் அந்த மக்களுக்காக நாங்கள் துஆ செய்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி கொடுத்தீர் யா அல்லாஹ். யாரெல்லாம் கொலை செய்யப்பட்டார்களோ யாரெல்லாம் பகலாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தீர் யா அல்லாஹ். சிறிய சிறிய குழந்தைகள் எல்லாம் அனாதையாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ். உம்மா என்று கூப்பிடறதுக்கு தாய் கிடையாது யா அல்லாஹ். வாப்பா என்று கூப்பிடறதுக்கு தந்தை கிடையாது யா அல்லாஹ். எந்த உணவும் இல்லாமல் யா அல்லாஹ் யா அல்லாஹ் பாதை ஓரங்களில் யா அல்லாஹ் அனாதையாக கிடக்கிறார்கள் யா அல்லாஹ். நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ உதவி செய்ய யா அல்லாஹ். அந்த மக்களுக்கு நீ வெற்றியை கொடுக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் நபிமார்கள் வாழ்ந்த பூமி யா அல்லாஹ். நபிமார்கள் சுஜூது செஞ்ச இடம் யா அல்லாஹ். அந்த மக்களுக்கு நீ உதவி செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ யார் என்பதை யா அல்லாஹ் அந்த முஸ்லிம்களுக்கு அந்த யஹூதிகளுக்கு நீ காட்டியா அல்லாஹ். யா அல்லாஹ் எனது துஆக்களை கபூல் செய்யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله الواحد القهار العزيز الغفار يكرر الليل على النهار تبصرة لأولي الأبصار. والصلاة والسلام على إمام الأبرار سيدنا محمد وآله الأطهار وآله الأخيار. أما بعد فاتقوا الله عباد الله أوصيكم وإياي بتقوى الله فإنه ملاك الحسنات. وصلوا خمسكم فإنها رأس العبادة. وأخلصوا في جميع أحوالكم فإن الله لا يقبل إلا طيبا خالصا. وأحسنوا فإن الله يحب المحسنين. سئل النبي صلى الله عليه وسلم عن الإحسان فقال أن تعبد الله كأنك تراه فإن لم تكن تراه فإنك يراه. فاتقوا الله أيها المؤمنون وأخلصوا دينكم فإن الله تعالى يقول واتقوا القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. تنزيل الكتاب من الله العزيز الحكيم. إنا أنزلنا إليك الكتاب بالحق فاعبد الله مخلصا له الدين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بأهدكم بالنبي الكريم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.